எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணதன் மூலமா உதயநிதி அவர்களின் கை கட்சிக்குள் ஓங்குவதற்கு தாவேகா இங்க இடம் கொடுத்திருக்கதோ இது என்ன, இது ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு? இல்ல, ஆமா, திமுகக்கு ஈகோ தான் இது. காவிரி மேகதாது இவங்களுடைய ஃபேஸ்ல ஒரு பெரிய டென்ட் இருக்கு. அதை பேச விடக்கூடாது. நிறைய பேசிட்டோம். அது இன்னைக்கு அண்ணனும் பேசினாரு. அன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சு. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காவிரி மேகதாது இவங்களுடைய ஃபேஸ்ல ஒரு பெரிய டென்ட் இருக்கு. அதை பேச விடக்கூடாது. நிறைய பேசிட்டோம். அது இன்னைக்கு அண்ணனும் பேசினாரு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. போனா போதுன்னு சட்டத்துல பேசலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். இது நீங்க நல்லா பேசுறீங்கல்ல திமுக, எத்தனை டேம் கட்டினீங்க காவேரியில? எல்லாம் கையில இருக்கு, என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்கு, எல்லாம் கையில இருக்கும்போது ஏன் இதை பண்ணவே இல்லை? ஏன் பர்பஸ்ஃபுல்லா தப்பு பண்ணீங்களான்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு. பதில் இருக்கா? அப்ப அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. எனக்கு அவமானம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்காக தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றேன். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். பட் இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தமிழ்நாட்டுக்கே தான் அது. நம்ம கிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்கு, நம்ம ஏன் போகணும்? நீங்க திரும்ப திரும்ப மேகதாது கட்ட மாட்டாங்க, தண்ணி வரும், இதை மட்டும் சொல்றீங்க. நான் கேட்கறது இதை தாண்டி போறோம். கர்நாடகாவில் கருப்பு கொடி காட்டுறாங்க, ஒரு எதிர்ப்பு, அவமானம். அதுதான் எங்கள் அண்ணனும் தொடரலாம் முடியாது. எங்கள் அண்ணன் படத்தில் ஒரு பேனர் கிழிக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் நான் பெருசாக ஃபீல் பண்ணலங்க, நான் போயிட்டு வரேன்றாரு. ஏன்னா நீங்கள் இங்கே கிழிச்சிங்க தாண்டா, அந்த மனுஷன் முடங்கியா போயிட்டாரு. இன்னைக்கு பேசுனதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா 3%, 5% பில் போட்டாதான் இங்க எல்லா வேலையும் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல வச்சுட்டு போனாங்க. அதுக்கு அது நீங்க சொல்லும் போதே சிரிக்கிறீங்களே. இல்ல, எனக்கு இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அங்க பதில் கொடுத்தாரு தெரியுமா எங்க பொதுச்செயலர்? பழைய காலம் அது. இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணதன் மூலமா உதயநிதி அவர்களின் கை கட்சிக்குள் ஓங்குவதற்கு தாவேகா இங்க இடம் கொடுத்து விட்டதோ? அவர் அங்க பேசிட்டு வந்துட்டாரு. நேஷனல் மீடியா தமிழ்நாட்டை பத்தி என்ன பேசினே அவருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான தரம் தாழ்ந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாரு. கீழே இருக்கெல்லாம் கை தட்டுவாங்க, அரசாங்கம் வேடிக்கை பார்க்கும். இப்படி ஒரு மெசேஜை இது கன்வே பண்ணுதா இல்லையா? போகிற வழிநடுக்க ஆளுங்களை போட்டு பொதுமக்கள் போனாங்கன்னா அவங்களை எட்டி உத, கடைகளை மூட சொல்லி மிரட்டி, காசு கொடுத்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வா. எது எந்த கட்சி என்ன போராட்டம்னு தெரியல, திமுக கையில கொடியில வச்சுக்கிட்டு ஒழிக திமுகன்றான். இன்னொரு பக்கம் உங்களோட சில லீடர்ஸோ சில கட்சிக்காரங்களும் நிற்கிறாங்க. என்னத்தை டிஃபெண்ட் பண்ண நிற்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நீ வீட்டில் பேசியிருப்பியா? கேட்டார்ல சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ, அப்பா விஜயண்ணா ஒன்றும் தெரியாதுப்பா, அவர் எதுவும் கேட்காதீங்கப்பான்னு அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லுவார். அவர் நம்ம தலைவர் இதான்ப்பா பேசினார், இதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க சொல்ல முடியுமா? மேகதாதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதமாக இருந்தது. இவங்க தரப்புலேருந்து டீலிமிட்டேஷனுக்கு எம்பிக்கள் எல்லாம் நாங்கள் கூப்பிடுறோம், நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இது என்ன, இது ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு? இல்லை, ஆமாம், திமுகக்கு ஈகோ தான் இதில். 5 மணி நேர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம்க்கா. ஸோ இன்றைக்கி சட்டமன்றம் சம்மந்தமாக சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக 2 விஷயம். ஒன்று மேகதாதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதமாக இருந்தது. இவங்க தரப்புலேருந்து டீலிமிட்டேஷனுக்கு எம்பிக்கள் எல்லாம் நாங்கள் கூப்பிடுறோம், நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இது என்ன, இது ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி போயிட்டுருக்கு? இல்லை, ஆமாம், திமுகக்கு ஈகோ தான் இதில். ஏன்னா இப்போ ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல என்ன கஷ்டம்? இது ரெண்டுமே 2 தனித்தனியான பிரச்சனை. முதல் பிரச்சனை, நீங்கள் காவிரி மேகதாதுக்கு வரீங்க. காவிரி மேகதாது இவங்களுடைய ஃபேஸில் ஒரு பெரிய டென்ட் இருக்குது, நம்ம பேசியிருக்கோம். அதை பேச விடக்கூடாது. நிறைய பேசிட்டோம். அது இன்னைக்கு அண்ணனும் பேசினார். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. போனால் போதுன்னு சட்டத்தில் பேசலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பெருசு நடந்திருக்கு. பட் அவர் ரொம்ப ஒரு ஜென்ரஸான தலைவர். அவர் அதை பேசாமல் கூட கடந்து போகலாம், ஏன்னா மக்களுக்கு தெரியுன்றதுனால. நாம பிள்ளை அவசியம் இல்லை, நான் சொல்லுவேன், திரும்பவும் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தவறை பண்ணிவிட்டு அதை பேசக்கூடாது, பேசணும்லாம் எழுந்து பாஞ்சு புரிஞ்சு கடி அப்படின்னு நீங்கள் சில பேர் கட்டவுத்து கூட விடுவீங்க. பட் அதை நிப்பாட்ட போகிறதில்ல. இப்போ என் கேள்வி என்னென்னா, மேகதாதுக்கு என்ன தீர்வு? மேகதாதுக்கு 3 தீர்வு இருக்குது. முதல் விஷயம், நீ மேகதாது கட்டக்கூடாது, அதுக்கு நம்ம கேஸ் போடலாம். பாயிண்ட் 1. அதில் என்ன நமக்கு கடைசியாக கிடைச்ச வெர்டிக்ட்னா, என்வரன்மெண்டல் கிளியரன்ஸே இல்லைப்பா, ப்ரொபோசல் ரிப்போர்ட்டே வேஸ்ட்டுப்பா, அதனால் அதை விட்டுடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க.
ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா அங்கே ஒரு 15 ஹில் ட்ரைப்ஸ் வாழ்கிறாங்க. அந்த மக்களை வந்து நீங்கள் டிஸ்ப்ளேஸ் பண்ண முடியாது. மூணாவது வந்தீங்கன்னா கேரளா, புதுச்சேரி, தமிழகத்தை ஒன்று சேர்க்காம நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண முடியாது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண முடியாது. அப்போ அங்கே வந்தாலும் அது டெட்லாக்கில் நிற்கும். அப்போது இதுக்கு என்ன தீர்வுனா, தமிழகத்துக்கு தண்ணி வர்றதுக்கு என்ன வழி? தப்பி தவறி கூட இது அந்த இடத்துக்கு மேகதாது நோய் போகக்கூடாது. இதுக்கு கேஸு போட்டாச்சு. அனைத்து கட்சியும் ஒன்றா உட்காந்துருக்கிற சட்டமன்றத்தில் எல்லாரும் கேட்டு ஒரு மனதாக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அமிச்சாச்சு. மூணாவதாக முதல்வர் நான் கிளம்பி போய் பேசிட்டு வரேன். இந்த பிரச்சனை வந்து வெறும் இந்த வருஷம் கிடையாது, இந்த வருஷத்துக்கான மட்டும் கிடையாது, இது அதையும் தாண்டி ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறத விட இது பெருசு. ஒரு பக்கம் கிளைமேட் இஸ் கெட்டிங் வெரி வைல்டு. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ குளிர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியல. ஒரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் we are feeling highly humid. என்னவோ மாறுது. பட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சைஸில் இது ரொம்ப பெருசு. அப்போ என்ன தீர்வுனா, ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராடினரி ட்ராட்டுக்கு, இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளட்டு. இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறது என்ன? ஒரு டேம். எக்ஸ்ட்ராடினரியாக மழை பெய்யும்போது அந்த டேமில் பிடிச்சி வச்சுப்போம், எக்ஸ்ட்ராடினரியாக ட்ராட் வரும்போது அதை திறந்து விடுவோம். அவ்வளோதானே. இது நீங்கள் நல்லா பேசுகிறீங்கல்ல திமுக, எத்தனை டேம் கட்டினீங்க காவேரியில் சொல்லுங்கள், பேசிப்போம். 1961 கட்டி வச்சார், அடிக்கல் நாட்டினார் காமராஜர் ஐயா. அந்த ராசி மணலை பற்றி இத்தனை ஆண்டு காலில் பேசவே இல்லை. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். 2018 அவன் மேகதாது பற்றி பேசிகிட்டு இருக்கான். 21 ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கேஸு போட்டிங்க சுப்ரீம் கோர்ட்டில். 3 ஹியரிங், அதாவது முதல்ல கேஸு போடுறீங்க, டிஸ்மிஸ் ஆகுது, அதுக்கு வந்து மறுசீராய்வு போடுறீங்க, திரும்ப ஒரு மறுசீராய்வு போடுறீங்க, இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் போக முடியாது ரிவைசிங் பெட்டிஷனுக்கு. அந்த 2 வாட்டியும் டேட்டா பத்தலைங்க, ப்ராப்பராக இல்லைங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ளீயை. 3வது வாட்டியும் ப்ளீ டிஸ்மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தமிழக அரசு சார்பாக இது கேஸ் கொண்டு போக முடியாது. 3 வாட்டி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் சும்மா முடிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கோர்ட் அப்படி தான் யோசிக்கும். அவங்களே போன வாட்டி கடைசியாக எப்போ அது ஏதோ சரியா இல்லை, போய் கரெக்டாக பில் போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை மாறி வந்தோடனே தாவேக்கா அரசாங்கம் கொண்டு போகுது. ஏன் அதை ஒரு ஒழுங்காக போட முடியல? நம்மக்கிட்ட ட்ரிபியூனலோட வெர்டிக்ட் இருக்குது, அது மேலே போட்ட காவேரி வாட்டர் போர்டோட ப்ரூஃப் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த வெர்டிக்ட் இருக்குது, எல்லாம் கையில் இருக்குது, என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்குது, எல்லாம் கையில் இருக்கும்போது ஏன் இதை பண்ணவே இல்லை? ஏன் பர்பஸ்ஃபுல்லாக தப்பு பண்ணிங்களான்னு இன்றைக்கி சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு. பதில் இருக்கா? பதில் இல்லை. அப்போது இதில் பேசி ஆக போகிறது ஒன்றும் இல்லை, கட்டுறது நிறுத்தியாச்சு. இப்போ தீர்வுன்றது ஒரு லாங் ஸ்டாண்டிங் 2 பேரும், இன்ஃபேக்ட் நம்ம 4 மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து புதுச்சேரி மாநிலமாக கன்சிடர் பண்ணுறோம்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், இதற்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுவோம். கர்நாடகா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வயபிள் சொல்யூஷனாக ராசி மணல் இருக்குது. உனக்கு கர்நாடகா பெங்களூருக்கு தானே தண்ணி வேணும், உனக்கு ஈகோ மேகதாதுக்கு டேம் வேணாம்ல, பெங்களூருக்கு தண்ணி தர முடியும். தமிழ்நாட்டிலையும் இவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, உன்னோட நாங்கள் 1.5 மடங்கு அதிகமாக வச்சுருக்கிறோம். காவிரி போகிற லென்த்து 30 லட்சம் ஏக்கர் பாசனத்தில் இது இருக்குது. இது வந்தால் சாப்பாடு மொத்தத்தையும் நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, உனக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. அப்போ அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்னு போய் பேசுகிறதுக்கு ஒரு ஈகோ இல்லாத முதல்வர் வரேன்னு சொல்லும்போது அவங்க வான்னு சொல்கிறாங்க, திடீர்னு அரசியல் ஏதோ மாறுது, இல்லை இப்போ நிலைமை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இயற்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. மழை பெய்யுது, தண்ணி வருது, பட் உபரி நீர் அது நம்ம எதையும் ஜெயிக்கலை. ஆனால் அந்த இடத்துல பண்ண வேண்டியெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லோரும் சரி அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் போடுறோம், என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோரும் வரீங்க, உட்காடுறீங்க, என்ன முடிவு பண்ண போகிறோம்? டேம் கட்டலாம் முடிவு பண்ண போகிறோம் மேகதாதுல? இல்லை, கேஸ் போடு. அதாவது நம்ம உரிமை ஏற்கனவே நிலநாட்டப்பட்டுருச்சு, நீங்கள் மறுபடியும் வந்துட்டு பேச்சுவார்த்தைன்னு போனீங்கன்னா இங்கே பிரச்சனையாகும். இப்போ இன்றைக்கி முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு அவமானம் வந்தாலும் அதை நான் தமிழ்நாட்டுக்காக தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. பட் இவருக்கு ஏதாவது ஒன்றுனா தமிழ்நாட்டுக்கே தான் அது அப்படிங்கிறது தான் இவங்க தரப்புலேருந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும், இதெல்லாம் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தானே அனைத்து கட்சி கூட்டம். நம்மக்கிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் போகணும்? நோ, நீங்கள் திரும்ப மேகதாது கட்ட மாட்டாங்க, தண்ணி வரும், இதை மட்டும் சொல்கிறீங்க. நான் கேட்குறது இதை தாண்டி ராசி மணல் 2 மாநிலம் பேச வேண்டிய ஒன்று இருக்குது. எப்போ பேசுனீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாம் சரியாயிடுச்சுன்னா எப்போ பேசுனீங்க? திமுகவும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பேசலை, எப்போ பேசலாம்? இது ஒன்று. இன்னொரு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேனே, நான் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசிகிட்டு இருக்கேனே. இந்த கிளைமேட்டோட இது ஒரு கோர தாண்டவமாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஜெனரஸாக இது வந்து ஒரு முடிவெடுத்து சரி போய் பேசலாம், அதாவது நீங்கள் சொன்னீங்க அண்டை நாடுகளோடைய பகை இருக்கும்போதே நம்ம போய் பேசுகிறோம், அண்டை மாநிலம் தானே, அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்நாடகா இதை வைத்து தான் அரசியலே பண்ணுது அப்படிங்கிறது, அதாவது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்க வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனையை வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அங்கே ஒன்றும் புதுசாக எந்த பார்ட்டியும் வரல. மத்தியில் ஆளக்கூடிய 2 கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இதுதான் மாறி அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குங்கிறப்ப அவங்க ஒரு அரசியல் தான் அதில் பண்ண நினைப்பாங்க. இதில் சொல்யூஷன் வரவே வராது.
இப்போ போய் என்ன பிரயோஜனம்? இப்போது நான் உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று தரேன், இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். மேகதாதுல நீங்கள் கேட்பீங்க, என்வரான்மெண்டல் போர்டு ஒத்துக்காது, சுப்ரீம் கோர்டு ஒத்துக்காது, திரும்ப திரும்ப அது ஸ்டேல்மேட்டில் வந்து நிற்கும். எண்ட் ஆஃப் த டே பெங்களூருக்கு நீங்கள் நினைக்கிற தண்ணி கொடுக்க முடிய போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் எனக்குன்னு ஒரு தண்ணியை நான் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறேன்னு, யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ராமிஸ் இட் அட் எனி பாயிண்ட் இன் டைம். அதுக்கு ஒரு தீர்வாக இந்த ராசிமலன் நாங்கள் சொல்கிறோம். அந்த மொத்த ராசிமலன்றது கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் பறந்துருக்கு. தண்ணியை தேக்கி அந்த பக்கமும் கொடுக்கலாம், இந்த பக்கமும் கொடுக்கலாம். தண்ணி பேங்க்கில் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. மழை வரலன்னா கர்நாடகாவுக்கும் தண்ணி இல்லை. இப்போ மழை வர்ற வரைக்கும் பெங்களூரு வாஸ் ட்ரை, தண்ணி இல்லை, கஷ்டப்படுறாங்க. அப்போ என் கேள்வி என்னென்னா, நம்ம பேங்க்கில் போட்டு வச்ச மாதிரி தண்ணி இருக்கணுன்றதுக்காக தானே டேமே. நீ மேகதாது கேட்டாலும் சரி, எப்படி விட்டு கொடுப்பாங்க? நான் கேட்குறேனே, ராசிமணலில் நான் கேட்குறதும் மேகதாதுல நீ கேட்குறதும் ஒன்று தான். எக்ஸஸாக வர்ற தண்ணியை பாதுகாத்து வைப்போம், தேவைக்கு பயன்படுத்துவோன்னு. இந்த ராசிமணல் அவ்வளோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா மேலே ஒரு தண்ணி இருக்கும், அதை திறக்கும் போது அவங்களோட குடி தண்ணீர் தேவைக்கு என்ன ப்ரப்போஸ்டோ, காவேரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லியிருக்கோ அந்த அளவு தண்ணி அவங்க எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கும் ஒரு என்ஷூர்டான ஒரு வாட்டர் இருக்கும். குருவை பாதிச்சிருச்சு, சம்பா பாதிச்சிருச்சுன்னு இருக்காது. இது ஒரு என்ஷூர்மெண்ட், வெறும் அரசியல் இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக 1969 இதையும் கர்நாடகாவில் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2 கட்சிகளும் மாறி மாறி யாராவது ஒருத்தர் இதுக்கு சரி பண்ணோம்ல. அதை நீ பண்ணிட்டா, அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பண்ணிட்டா, அது உனக்கு ஓட் பேங்காக மாறாதா? நான் அரசியலே பேசுகிறேன். இப்போ இது பண்ணிட்டாருப்பா டிகே சிவகுமார், என்ன ஆகும்? இல்லைங்க, நாங்கள் வழக்கம் போல் மாற்றி ஓட்டு போட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்களே. வரலாற்று சாதனை பண்ணியிருக்கான்ப்பா. ஹி ஹஸ் என்ஷூர்ட் த வாட்டர் ஃபார் பெங்களூருன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். டிகே சிவகுமார் சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தானே போனோம். இது மாதிரி ஒரு ப்ரொப்போசலை விட்டு இல்லை. அதை அன்றைக்கி அதை நான் திரும்ப கேட்டேன், என்ன பெங்களூருக்கு போயிட்டு வெண்ணெய் தோசை சாப்பிட போகிறாரு? அப்போ இது பேசணும்ல. நீ வரமாட்ட, நான் வரேன். ஐ ஆம் அ பார்டர்லெஸ் லீடர். எனக்கு பெங்களூர் மக்களுக்கு குடி தண்ணீர் நானே ப்ரூஃப் கொடுக்குறேன்ப்பா. நம்மளே சேர்ந்து செய்வோம்ப்பா. இப்போ கர்நாடகா கொஞ்சம் ஃபண்டு கொடு, நான் கொஞ்சம் ஃபண்டு போடுறேன். 2 பேரும் ஒத்து போயிட்டோம், ஒன்றியத்தை ப்ரொஃபஷர் பண்ணி ஃபண்டு கேட்போம். ஏன்னா காங்கிரஸ் நம்ம 2 பேருக்கு இப்போ அலையன்ஸ். இப்போ எல்லாம் சேர்ந்து பிஜேபிகிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்றிய அரசு ஏப்பா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஓகே, கொடுக்கலனாலும் 29 வாங்குவோமா? அப்போ என்ன ஆகும்? இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஆல் இஸ் வெல். ஓகே, அப்போ அது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இதை எப்போ இந்த ஆங்கிள் யோசிப்பீங்க? இது நாங்கள் போகிறோம், நடக்குது, நடக்கலை, போகிறோம். கர்நாடகாவில் கருப்பு கொடி காட்டுறாங்க, ஒரு எதிர்ப்பு, அவமானம். அதுதான் எங்கள் அண்ணனை தொடரலாம் முடியாது. ஒரு கருப்பு கொடி காட்டலாம், எங்கள் அண்ணன் படத்தில் ஒரு பேனர் கிழிக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் நான் பெருசாக ஃபீல் பண்ணலங்க, நான் போயிட்டு வரேன்றார். ஏன்னா நீங்கள் எங்கேயும் கிழிச்சிங்க தாண்டா, எங்கள் பேனர் நீங்கள் எங்கேயும் கிழிச்சிங்க தானே. அந்த மனுஷன் முடங்கியா போயிட்டார். இதெல்லாம் தன்னை பாதிக்க போகிறதில்ல, எனக்கு கிரேட்டர் காஸ்ட் தான் முக்கியம்னு போகிறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம்? நீ பேச மாட்டேன், நான் பேசுகிறேன். அப்போ நீ இதை பேச விட மாட்டேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் இல்லைங்க, இது தமிழ்நாட்டுக்கு சரி வராது. நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டே இருப்போம். அங்கே ஒரு 10 பேர் போராட்டம் பண்ணுவான், அவன் அங்கே பேனர் கிழிப்பான், நீங்கள் தக்காளி அனுப்பாது. இதுதான் அரசியலா? அப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னு போது புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அவ்வளோதான் பாயிண்ட். இதில் இன்றைக்கி பேசுனதில் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, 3%, 5% நீர்வளத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் வந்துட்டு இந்த பில் போட்டால் தான் வந்து இங்கே எல்லா வேலையும் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை போகிற போக்கில் வச்சுட்டு போனாங்க. அதுக்கு பதில் கொடுத்தாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அது நீங்கள் சொல்லும் போதே சிரிக்கிறீங்களே. இல்லை, எனக்கு இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அங்கே பதில் கொடுத்தாரு தெரியுமா எங்கள் பொதுச்செயலாளர், அதுவே போதும். ஏன்னா அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இந்த மாதிரி எப்பயுமே வாங்கி வாங்கி முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் நீங்கள் உங்கள் ஆட்சி நான் கற்பனையில் இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தாங்க இப்பயும் ஒரு கற்பனையில் இருக்கீங்க. நாங்கள் வாங்கலைங்க, ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதை விட ஒரு க்ளீன் ஹேண்ட்ஸ் இருக்கிற ஒருத்தரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் நம்ம ஒரு காமெடி கூட சொல்லுவோம், எந்த கட்சிக்காரனையும் ஊழல் பண்ணிட்டியாடான்னு சொன்னோம்னா பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான். திமுக கிட்ட மட்டும் கேட்டால் ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் ப்ரூஃப் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருப்பேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் பிரதர் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ இந்த வாட்டி அப்படி இல்லை, நிறைய ப்ரூஃப் விட்டுருக்காங்க, வெளியில் வரும். அதுபோல் இந்த இடத்துல ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பேச வாய் இருக்கா? பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீங்கள் போகிற போக்கில் உங்களை மாதிரி நினச்சிட்டு எங்களை பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இதை விட ஒரு க்ளீன் சீட் ஆன்சர் இதுக்கு இருக்கவே முடியாது. அதை அவர் டெலிவர் பண்ண விதம், அதில் வந்து அந்த தர்மாவேசம், அந்த கோபம், அதுக்கு மேலே இதுக்கு பதிலே இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணதன் மூலமாக தாவேக்கு கிடைத்தது என்ன, திமுக கிடைத்தது என்ன அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நடந்தது வேற, அப்புறம் ரிலீஸ் பண்ணுறப்ப நடந்தது வேற, என்னென்னாலும் நடந்துச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. உதயநிதி அவர்களின் கை கட்சிக்குள் ஓங்குவதற்கு தாவேக்கா வந்து இங்கே இடம் கொடுத்து விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அடிப்படையில் இந்த இஷ்யூவை நான் கொஞ்சம் ப்ராடராகவே முதல்ல ஆரம்பிக்கிறேன். அவர் அங்கே பேசிட்டு வந்துட்டார்.
நேஷ்னல் மீடியா தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசுச்சு ஞாபகம் இருக்கா? அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம நாடுனா நாடு இல்லை, உலகமே தமிழ்நாட்டை கை காட்டி என்ன சொல்லுச்சு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன்ப்பா, அவர் தான்ப்பா அங்கே எல்ஓபி. அப்படின்னா என்னென்னா, அவன் ஸ்டேச்சருக்கு ஓகே, அங்கே ஒரு நம்பர் 2 லீடர் போல், இவர் ஆளுங்கட்சி நம்பர் 1 லீடர்னா அவர் எதிர்கட்சியோட லீடர் போல் நம்பர் 2 லீடர். அவர் என்ன பேசுகிறாரு, பெண்களை பற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்டேஜில் ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துல சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான தரம் தாழ்ந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். கீழே இருக்கலாம் கை தட்டுவாங்க, அரசாங்கம் வேடிக்கை பார்க்கும். இப்படி ஒரு மெசேஜை இது கன்வே பண்ணுதா இல்லையா? அப்போது அப்படி இல்லைங்க, இது ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி. நாங்கள் ரொம்ப கலாச்சாரத்தில் தாயை பழிச்சாலும் தண்ணி பழிக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஊர். தாயாக பார்க்குற நதிகளை, அதனால தான் எல்லா நதிக்கும் பெண்கள் பேர் வச்சுருக்கோம். அப்படி பேசிட்டுலாம் போக முடியாதுங்க. இதை முதல்ல கன்வே பண்ணணுமா இல்லையா, அந்த பேசினவருக்கும் இது மாதிரி பேச நினைக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும். அப்போ அதை கன்வே பண்ணுறதுல ஒன்று பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல பார்ட் 2க்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஒன்று பேசிட்டாரு, அரெஸ்ட்டை டிலே பண்ணுறாங்க. எதுக்கு டிலே பண்ணுறாங்க? அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டு. அப்பயும் அப்படி தானே, அவசர அவசரமாக கேமராமேன் வர்றதுக்காக தானே வெயிட் பண்ணீங்க. ஐயோம்மா கொள்றாங்களேம்மா எபிசோட்லேயும் இப்பயும் அதே தான் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ மொபைல் கேமரா வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் கூட்டம் கூட்டு, போகிற வழிநெடுக்க ஆளுங்களை போடு. ஆள் வரலையா 10-15 பேர் நடு ரோட்டில் ஆடு. பொதுமக்கள் போனாங்கன்னா அவங்கள எட்டி உத, கடைங்களை மூட சொல்லி மிரட்டு, காசு கொடுத்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வா. எதுக்கு வீடியோ ப்ரூஃப்னு சொல்லுங்கள், எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஆளுங்களை கூட்டிகிட்டு வா. அவன் எந்த கட்சி என்ன போராட்டம்னு தெரியல, திமுக கையில் கொடியில் வச்சுக்கிட்டு ஒழிக திமுகன்றான். ஒருத்தர் சொல்கிறான், போலீஸ்கார டேய் கையில் என்ன கொடி வச்சுருக்கணும் தெரியாமல் பேசுகிற, பஸ்ஸில் ஏறி போடான்னு. நடந்ததுக்கா எல்லா கூத்தியும் தான் பார்க்குறமே. இன்னொருத்த அதே மாதிரி பார்த்து கலைஞர் ஒழிகன்னு எதோ சொன்னா போல இருக்குது. எனக்கு யாரா நீ? இல்லைங்க, நாங்கள்லாம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்திருக்கோங்க. திமுக 100 நாள் வேலை. எப்பப்பெல்லாம் போராட்டமோ கூப்பிடுவாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, பாட்டில் கொடுப்பாங்க. அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களோட சில லீடர்ஸோ சில கட்சிக்காரங்களும் நிற்கிறாங்க. என்னத்தை டிஃபெண்ட் பண்ண நிற்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நீ வீட்டில் பேசிடுவியா? அந்த ஒரு குழந்தை கேட்குது, இன்றைக்கி கேட்டார்ல சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ, அப்பாப்பா விஜயண்ணாக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவர் எதுவும் கேட்காதீங்கப்பான்னு. அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லுவார் அவர், நம்ம தலைவர் இதான்ப்பா பேசினார், இதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? இது அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கும்பல் என்ன ட்ரை பண்ணுறீங்க? எல்லாரும் இப்படி தான் சூப்பர்ப்பா, இப்படியே பேசுப்பா, சூப்பர்ப்பா, 5000 இன்க்ரிமெண்ட்டு இப்படியா? நம்ம வீட்டில் டிவியில் வந்தால் சேனல் மாத்திரம்ல, என்னப்பான்னு கேட்டால் ஒரு மாதிரி சங்குஜமாவது இல்லை. அது அம்மா கேட்டாலும் சரி, தங்கச்சி கேட்டாலும் சரி, ஃப்ரெண்டு கேட்டாலும் சரி, அவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறா, என்னங்க பிரச்சனை, எதுக்குங்க அரெஸ்ட், எனக்கு புரியலன்றா. நான் அவட்ட சொல்ல முடியுமா? இப்போது இது என்ன ஒரு அசிங்கம், அநாகரிகம். இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கூட்டம் இதை பண்ணிவிட்டு என்னமோ ஒலிம்பிக்கில் மெடல் ஜெயிச்ச மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ இதுதான் நீங்கள் அரசியல்னா, இதுதான் உங்கள் கை மேலோங்கிறதுனா, இதுதான் அந்த தலைமை பண்புக்கிட்ட எதிர்பார்க்கப்படுது அந்த கட்சி மக்கள்கிட்ட. எவன் சூப்பராக கலாய்க்கிறானோ, எவன் சூப்பராக அசிங்கமாக பேசுகிறானோ அவன் தலைவனா? அப்படி இருந்தால் அது நல்லதில்லை. இல்லை, நான் இப்போ கைதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாரும் தயாராக இல்லை. இல்லை பண்ணாங்க. இல்லை, நான் அவங்க தரப்பு, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவா? கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி மிசா காலத்தில் உள்ள போனதை மிசா கைதின்னு சொன்னாங்களோ, இதையும் காவேரிக்காக போராடினான்னு சொல்லுவாங்க. விட மாட்டோம். இல்லை, அதை தான் நான் கேட்க வந்தேன். இப்போ அந்த கைதை நீங்கள் பண்ணீங்க, ஆனால் அதை வேறு விதமாக நீங்கள் கையாண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததோ, அது ஏன் நீங்கள் ஏதாவது பிடிவாரம் வாரண்ட் ரிமாண்ட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க? ரிமாண்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ? தாவேக்கு அந்த இடத்துல தடுமாறிடுச்சோ, பின் வாங்கிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இல்லை, பேட்மேனில் சொல்கிற மாதிரி இட் இஸ் அபவுட் த மெசேஜ். வி ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் எ மெசேஜ். யாரை வேணால் தப்பு பண்ணால் கேள்வி கேட்போம். தட் டசன்ட் மீன் எங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை டிமாண்ட் பண்ணணும், அவரை ஒரு 15 நாள் ஜெயிலில் வைக்கணும், அவரை கஷ்டப்படுத்தணும், இது இல்லை எங்கள் எண்ணம். ஆனால் ஒரு தப்பு ஒன்று பண்ணால் அதை இல்லைங்க இந்த அரசாங்கம் பொறுத்துக்காதுங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு 0 டாலரன்ஸுங்கன்ற ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறோம். இல்லை, அந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டுட்டோம். யூ ஆர் ரைட். ஒரு விமனா வெளில இருந்து பார்க்குறப்ப ஒரு விமனை பற்றி பேசினா அவ்வளோதானா, சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சத்தியமாக கிடையாது. போயாச்சு, விசாரிச்சாச்சு, அதை எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிறகு அடுத்து என்ன ஆகும்? கேஸு கோர்ட்டுக்கு போகும். தண்டனை கொடுக்க போகிறது யார்? ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு அரசாங்க வக்கீலுக்கோ போலீஸுக்கோ பவர். அதுக்கு அடுத்தது அவர் இந்த குற்றம் ப்ரூவ் பண்ணப்பட்டு ஃபைன் போடுறதோ, இல்லை தண்டனை கொடுக்குறதோ, இல்லை இது பிரச்சனை இல்லைங்கன்னு மன்னிச்சு விடுறதோ யார் கையில் இருக்குது? கோர்ட்டுக்கு. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம்.
இதுதான் ஜுடிஷியல் ப்ராசஸ். நம்ம ஒன்று இவங்கள மாதிரி காட்டு தர்பார் ஆட்சி நடத்தலை. ஒரு முதியவர்கள் வந்து ஒரு கோவத்தில் வந்து ஒரு பேனர் கிழிச்சாலோ ஒரு போஸ்டர் கிழிச்சாலோ அந்த போஸ்ட் மேலே எதை தூக்கி அடித்தாலோ இல்லை அதை ஒரு பையன் வீடியோ எடுத்து போட்டாலோ இவங்களை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கிற மாதிரியான ஒரு மோசமான அரசு கிடையாது. நாங்கள் அப்படி பண்ணலை. வி டிஃபெண்ட் எவ்ரி ஒன்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதனால தான் வந்து நீங்கள் அவ்வளோ அசிங்கமாக பேசி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் திரு பொன்ராஜ் மேலே. ஆட்சிக்கு வரது முன்னாடி அண்ணன் டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் ஒன்றும் அவர் வந்து பிடிச்சி போய் உள்ளே போடல. கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நியாயமாக நீதி விசாரணை நடக்கும். அதே போல் எல்லா அவதூறாக பேசுகிறவங்களுக்கும் சட்டத்தின் கடமை செய்யும். அதுதான் இப்போ அந்த இடத்த தூக்கி தான் நான் அடுத்தது நகர்றேன். இப்போ இங்கே நடந்ததில்ல இதை வந்துட்டு பெண்கள் வந்து யாரும் வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க. அது அடுத்த கட்டம். அது எதிர்க்கட்சி தலைவரோ ஆளுங்கட்சி தலைவரோ ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ தாவேக்காலையும் அப்படி சில குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? விமென்காக தான் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நடக்கிற தப்பையும் கண்டிக்க வேண்டிய கட்டாயம் ஆளும் அரசுக்கு இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இதில் எல்லலும் நான் மாறுபடலை. இந்த இடத்துல தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான். தண்டிக்க வேண்டியது தான். மாற்று கருத்து இல்லை, எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் முதல்வருக்கும் அது இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து 0 tolerance டுவர்ட்ஸ் கிரைம் அகைன்ஸ்ட் விமன், சில்ட்ரன் அண்ட் கரப்ஷன்னு சொல்லி தான் செயல்படுறோம். அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு இப்போ கேட்டிங்கல்ல, என்னங்க கூட்டு போனீங்க அப்படியே ரிமைண்ட் பண்ணி கொண்டு போனது இல்லைங்க, அப்படி இல்லைங்க, ஒர்க் பண்ணாதுங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், நீதி விசாரணை நடக்கும்னு. அதே போல் இங்கேயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ரைமா ஃபேஸ் இல்லாத இடத்துல விசாரிக்கலை. ப்ரைமா ஃபேஸ் இல்லாத இடத்துல இவங்க மேலே தப்பு இல்லைங்க. ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆடியோக்கோ ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுற ஒரு வீடியோக்கோ இல்லை பர்சனலாக 2 பேர் அசிங்கமாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பர்சனலாக கம்ப்ளைண்ட்டே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டைக்கு ஒரு அரசு பொறுப்பா? இல்லை, எனக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அக்கௌண்ட்டில் எடுத்துக்க முடியுமா? ஹூ டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்போ யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது? உங்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் அப்படிங்கிறப்ப கம்ப்ளைண்ட் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்போம் அப்படிங்கிறது கரெக்டான வாதமா? இல்லை, நான் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா இல்லாட்டி நானும் வந்து ஏதோ மொட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பொதுவான பேச்சுக்கள், அந்த பொதுவான பேச்சுக்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைதிக்கு எதிரான குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்கள், அதனால் வரக்கூடிய ரெப்பகர்ஷன்ஸ், இதை ஒரு சைடில் வைங்க. இன்னொரு சைடில் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், 2த்துலேயும் அநாகரிகமோ ஆபாசமோ அவதூறோ இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இப்போ இந்த பொது சமூக நீதியில் பிரச்சனைன்னு போது அதை யாரும் கேட்கலாம். அது ஒரு நடிகர் ஒரு பாட்டு பாடினா கூட அதை எடுத்து மாதர் சங்கம் கேள்வி கேட்கலாம், அதுக்கான அவர் வந்து மன்னிப்பு கேட்கலாம், பின்வாங்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பக்கம். 2 பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையில் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ அவர் வந்து இவங்ககிட்ட ஏதோ இவர் பதில் பேசியிருப்பார், அதுக்கிட்ட ரெக்கார்டு இல்லை வந்து இவங்க பேசுனது வேறு அர்த்தத்தில் இருக்கும், இல்லை அவருக்கு இவங்ககிட்ட ஏதோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள இது பர்சனல் பிரச்சனை போது கம்ப்ளைண்ட் வராமல் இது எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க? பட் இவங்க மேலே துறை ரீதியாகவோ கேபினெட்லேயோ நடவடிக்கை எடுக்குமானா இருக்கும், நழுவலை. ஆனால் இதுவும் அது ஒரே ஸ்கேலில் கிடையாது. இப்போ இது என்னன்னா, இது ஒரு தப்பு. இப்படி வந்து பெண்களையோ யாரையோ இப்படி பேசக்கூடியது தப்பு. அப்போது என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கிறோம்? இங்கே தான் நம்ம டிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி ராசி மணலில் டிக் பண்ணிட்டு 1969 போனோமோ அதே மாதிரி டிக் பண்ணுங்க. இந்திரா காந்தி அம்மையார் என்ன யார் பேசுனது? ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஸ்வேரிங் இன் செரமனி போகும்போது யார் என்ன பேசுனது? இன்றைக்கி யார் என்ன பேசுறது? அப்போ என்ன ஆகுது? இதை எங்கள் முதல்வர் பேசினாரா? கடந்த எலெக்ஷன் கேன்வாஸில் 2 பேர் என்ன பேசிக்கிட்டீங்க? அப்புறம் கூட்டணி நமக்கு ட்ரை பண்ணீங்க, அது ஒரு காமெடி. அவங்க 2 பேர் ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டீங்க? இப்போது உங்களுக்கு புரியுதா பிரச்சனை எங்கன்னு? இப்போ எதை கேட்கணும்னு புரியுதா? இப்போ கேட்குறதா இருந்தால் அன்னைக்கு கேன்வாஸில் பேசுனதை கேட்டிருக்கணும். 2 பேரையும் கேட்கணும். நீ எப்படிப்பா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவ, நீ எப்படிப்பா அதை கேட்பேன்னு. இது வெறும் ஒரு சோஷியல் ஆஸ்ட்ரிசிசமாக ஒரு சமூகத்தில் ஒரு அருவருக்கத்தக்க செயலாக பார்த்து ஒதுக்கப்பட வேண்டிய செயலாக மட்டும் இல்லாமல் சட்டமும் இதுக்குள்ளே வரணும். இது ஒரு எவல்யூஷன். அங்கே இருந்ததை இங்கே கொண்டு வந்திருக்காரு அண்ணன். அடுத்த ஸ்டெப் அவர் கொண்டு போவார். பேட்டர்ன் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தவங்க கொண்டு போவான். பட் இந்த சமூகம் ஒரு சொசைட்டியாக இவால்வ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் கரப்ட் ஆகிறோம். ஒரு சாப்பாடு, ஒரு வெப் சீரிஸு, ஒரு படம், ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே நம்மளோட கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சில விஷயத்தெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்றத நம்ம தானே அந்த பார்டர் செட் பண்ணணும். வி ஹவ் ஸ்டார்டட் த ப்ராசஸ். இது வந்து நாங்கள் டாலரேட் பண்ணலை, இதையும் டிஃபெண்ட் பண்ணலை. பட் நடக்கும். இது வேறு. இதை வந்து இதோட ஈக்குவேட் பண்ணி மேக்னிடியூட குறைச்சிடாதீங்கன்னு தான் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பாயும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் நம்புகிறேன். அதனால் நான் அடுத்த கேள்விக்குள்ளே போகலை. எனிவேஸ் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. அறுவை சிகிச்சை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.